என் புள்ள இந்த இவ்வளவு ஒரு முயற்சியை செய்திருக்கான்னு சொன்னா இவ்வளோ ஒரு நன்மையான விஷயம். 5 வயது இந்த புள்ள நீடூடி வாழ்ந்து எல்லாருக்கும் இப்படி ஹெல்ப்புகள் செய்து கொண்டிருக்கோம். கேக்கெல்லாம் பற்றி இதன்றதுக்கு எங்களுக்கு நல்ல பெரிய கவலையாக இருக்கு. இருந்தாலும் ஒரு சந்தோஷமா இருக்குது இதை வந்து செய்வதற்கு. டாக்டர் சொல்லியிருக்கு 3 ஆப்ரேஷன் செய்யணுமா. நீங்கள் அதில் உயிர் தப்புறதும் பிழைக்கிறதும் உங்களோட இதுதான். நீங்கள் கடவுளை வேண்டிக் கொண்டு தான் ஆப்ரேஷனுக்கு வரணும். மீட்டிங் கண்டில்லை என்னென்னு சொன்னால் இப்போ இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்துக்காக ஒரு மதிய உணவு கொடுப்போம். பிறந்த நாள் ஒன்று வெளிநாட்டில் இருக்கிற ஒரு சின்ன தம்பி ஒரு ஆள் 5 வயசு தம்பி ஒரு ஆள் பிறந்த நாள். அதாவது பிறந்த நாளை முன்னிட்டு எங்களோட கிராமத்தில் இருக்கிற முதியோர் ஒரு சாப்பாடு மாதிரி ஒரு மகள் கூட்டல் மாதிரி சாப்பாடு ஒன்று கொடுப்போம். அதுக்காக தான் இந்த நிகழ்வு கட்டுப்படி மூலம் எல்லாம் கூப்பிட்டு வதைக்கிறது இல்லை. நேரத்துக்கு வந்தாக்களும் இல்லை சில பேர் இருக்கிறீங்க. அதனால கொஞ்சம் தாமதமாயிட்டு. ஆனா சாப்பாட்டு நேரம் தான். இப்ப 12 மணி தானே சாப்பாட்டு நேரம். சரி சொன்னா ஓகேயா? கதை கேட்க கொஞ்சம் கிட்டத்துல சத்தம் வணக்கம் உறவுகளை. நாங்கள் வன்னி நண்பன் யூடியூப் தளம் என்ற ஒரு தளத்தினூடாகத்தான் இப்போ இன்றைக்கு வந்து இந்த உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சாப்பாடு மதியம் தரத்துக்காக வந்திருக்கிறோம். அதன்படி இன்றைய தினம் வந்து யூகேல இருக்கக்கூடிய முரளி சுபி அக்காக்கள் தம்பதியினுடைய புத்திரனான அனுஜன் என்றவருக்கு வந்து 5வது பிறந்த நாள். அந்த பிறந்த தினத்தை முன்னிட்டு வந்து என்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு வந்து சாப்பாடு கொடுப்போம்னு சொல்லி நானும் கேட்டதன் அடிப்படையில் வந்து அவர் உடனடியாக எனக்கு அதற்குரிய நிதியை வந்து தந்திருந்தவர். அதன் பிரகாரம் வந்து இன்றைக்கு உங்களுக்கு வந்து சாப்பாடு தரத்துக்காக தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம். அதை விட வந்து மேலதிகமாக இப்போ சில நேரம் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கலாம், வீட்டில் ஏதாவது தேவைகள் இருக்கலாம். சில நேரம் வீட்டில் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆக்களும் இருப்பீங்க. அப்படி ஏதாவது தேவை இருந்தால் நீங்கள் இப்போ இந்த இடத்துல சொல்லலாம். அந்த வீடியோவில் பார்த்து சொல்லுங்க. இப்போ ஏண்டா சொல்லுங்க. இப்போ அவர் வந்து இப்போ இன்றைக்கு வந்து இந்த சாப்பாடு தாரது தான் மெயினான நிகழ்வு. உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் அதை சொன்னீங்கன்னு சொன்னா இப்போ அவர் மட்டும் இல்லை, இப்போ இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்ப்பினோம். அப்ப சில நேரம் நீங்க கேட்கிற தேவையை வந்து ஒரு சிலர் வந்து உங்களோட தேவையை நிறைவேற்றி வைக்க முன் வரலாம். அதுக்காக தான் இப்ப இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பா நான் தரேன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு ஏதாவது தேவை பிரச்சனை இப்ப செலவுகள் அப்படி எதுவும் இருக்குதான். அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து எல்லாரும் ஒரேடியா சொல்லாம ஒவ்வொருத்தரா வீடியோவுக்கு சொன்னீங்கன்னு சொன்னா முதலாவது நீங்க சொல்லுங்க. அடுத்த சத்தமா கதைங்க. சத்தமா கதைச்சாதான் இந்த கண் பிரச்சனை இந்த முட்டு வருத்தம் எனக்கு வேலை செய்ய இயலாது. நீங்கள் இந்த கண் பிரச்சனையும் அந்த சிலவுக்கு ஆபரேஷன் செய்யணுமா? ஆபரேஷன் செய்துட்டேன். கொழும்பு போய் சொல்லியிருக்கான். தெரியல கண். அதான் இப்போ கொழும்பு போறாண்டா அவ்வளோ சில திருப்பி அந்த கொழும்புக்கு என்னத்துக்காக போகணும்? திருப்பி கிளினிக் மேலே போகணுமா? இல்லை, இந்த திடை வந்து இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு போய் திருப்பி அப்போ இதாகும். அதுதான் கொண்டு போய் கொழும்புல காட்டட்டாம். அதுக்கு செலவுகள் எல்லாம் முடியும். 2 பேர் வேற வாங்க. நீங்க கொழும்புல போறோம்னு சொன்னா இப்ப நாங்கள் நீங்க கொழும்பு போறோம் நீங்க ரெண்டு போட்டு சும்மா காசு தூக்கி தர மாட்டாங்க. செக் பண்ணுவாங்க நீங்க போறீங்களா இல்லையா, அந்த டீடைல் எல்லாம் தருவானுமா. அதெல்லாம் உறுதிப்படுத்தினா அப்படி அந்த முட்டு வேலை தான் வேலை செய்யல. அது டைம் தான் உங்களுக்கு வாட்டர் வேலை பார்க்குறாரு. சரி, அடுத்த ஆள் யாரு சொல்லுங்க. நான் எனக்கு 72 வயசு. நான் எனக்கு இந்த இப்போ 3 வருஷத்துக்குள்ள கண் மங்கல். உங்களோட முகம் என்ன தெரியாது, எந்த முகம் உங்களோட முகம் என்ன தெரியாது. நான் பார்க்குறது கிளியர் இல்லை. இதுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் செய்யணும். இல்லாட்டி கண்ணாடி ஆப்ரேஷன் செய்யணும். அது 30,000 முடியுமாட்டு. இந்த சில பேர் 70-80 சில இருக்கு. அந்த நேரத்துக்கு டேலண்ட் இல்லை எனக்கு. நான் கூலி வேலை செய்த
செய்தான் உழைக்கிறேன். இந்த தேங்காய் உரிக்கிறது, கொப்பரா ஊற்றுறது, புறா ஊற்றுறது, கொஞ்சம் ஷார்ட்கட் போயிடும். ஒரு 500-600 ரூபா உழைப்பேன். அவ்வளோதான் எந்த விளக்கம். வேறு யாராவது உங்களுக்கு ஏதாவது இருக்கலாம்? நரேந்திரன் சொல்லுங்க. தெரியாது, காது கேட்காது, கை உணவுறது, விதவையாக இருக்கிறேன், வறுமைப்பட்ட நான் தான் இருக்கிறேன். சரியான கஷ்டம் எனக்கு. தனியாக இருக்கிறீங்க? ஒரு கொமிசனுக்கு கூட பண உதவி இல்லாமல் இருக்கிறேன். கொமிசனு பொறுத்து கூட பண உதவி இல்லாமல் இருக்கு. சரியான கஷ்டம். சாப்பாட்டுக்கு என்ன செய்றீங்க? ஆமாம், சாப்பாட்டுக்கு என்ன செய்றீங்க? ஒரு ஆன்சர் எனக்கு ஐயா வழுக்கி விழுந்து முள்ளன் 2 எலும்பு வெடிச்சு போச்சு. அப்போ அதுக்கு ஆப்ரேஷன் செய்து தகடு வச்சு ஆப்ரேஷன் செய்யறாதுன்னு மருந்து தரீங்கன்னு ஆனால் இப்போ 1 வருஷத்துக்கு மேலேயா போச்சு. அது ஆரம்பில்லை, நடக்கவும் மேலதில்லை. மருந்து எடுக்கிறோம் இல்லை சொல்கிறோம். ஐயா இந்த வருத்தத்தை என்ன உதவி ஐயா? சாப்பாடு மகன் தான் சமைச்சு கொண்டு வந்து தரேன். நான் வந்து வேறவே செய்யல. அது எனக்கு எனக்கு நானும் வருத்தம், எனக்கும் வருத்தம், கேன்சர் வருத்தம். இப்போ ஆப்ரேஷன் செய்யணும். அதுக்கு இப்போ எங்களோட அண்ணா மோசம் போயிட்டேன், மூத்த அண்ணா. அதனால இன்றைக்கு ஆப்ரேஷன் தடைப்பட்டு நான் போகாமல் நிற்கிறேன். அதோட எனக்கு வயசுக்கு போனால் அம்மா இருப்பேன் கிடையாது. அம்மா கட்டியில் தான் படுத்தேன். அப்போ அவளுக்கு மாதம் புதுசாக மருந்து வாங்குறதுக்கு சரியான கஷ்டம். மாப்பணிகள் அது வேண்டியது கஷ்டம். அவளுக்கு ஏதாவது உதவி செய்தால் எனக்கு மற்றபடி அவளுக்கு தான் கொஞ்சம் உதவி ஏதாவது செய்தால். தனியாக என்னோட தான் நான் தான் பார்க்குறேன். 2 அண்ணாக்கள் இருந்தது, 3 அண்ணாவில் 2 அண்ணா இறந்துச்சு. முதல் ஒரு அண்ணா இறந்துட்டு இப்போ 1 மாதம் தான், நேற்றையோட 1 மாதம் மற்ற அண்ணா சுட்டு கச்சையில் வேலை செஞ்சேன். அவையால் எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை. கச்சையில் வேலை செஞ்சிருந்தாலும் அம்மாவுக்கு வந்து பார்த்துட்டு போவீங்கன்னா மற்றபடி ஒரு உதவியும் இல்லை. நான் தான் பார்க்குறது. எனக்கு மனுஷனும் விட்டுட்டு போயிட்டேன். நான் தனியாக எனக்கு இன்னும் ஒரு பிள்ளை கல்யாணம் கட்டிட்டுது, 3 பிள்ளைகள், ஒரு பிள்ளை கல்யாணம் கட்டிட்டுது, இன்னும் 2 பிள்ளைகள், ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளையும் இருக்குது. அந்த சின்ன ஆம்பளை பிள்ளை அவருக்கு 18 வயசு. அவர் எங்கேயாவது கூலி வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு இதெல்லாம். மூத்த மகனால உங்களுக்கு உதவி இல்லை. அவர் கல்யாணம் கட்டி அவர் குடும்பத்தோட அவர் போயிட்டு அவருக்கு 3 பிள்ளைகள் பேருந்து எனக்கு உதவி செய்வார். அவர் சின்ன சைக்கிள் வேலை தான் செய்கிறது. அவர் தான் செய்து அவர் பிழைக்கிறார். எனக்கு அவர் என்னத்தை தரது? அதுக்காக வந்து நான் அவர்கிட்ட ஒன்றும் கேட்குறதும் இல்லை. அப்படி யாரும் உதவி செஞ்சேன். எங்களுக்கு வேறு வெளிநாட்டு உதவிகள் ஒரு தரும் சொந்தக்கார அப்படி ஒன்று ஒரு தரும் இல்லை. சரியான கஷ்டம். எனக்கு 2-3 ஆப்ரேஷன் செய்யணும்னு இப்போ சொல்லியிருக்கீங்க. நானே அந்த 3 ஆப்ரேஷன் செய்தாலும் டாக்டர் சொல்லியிருக்கிறேன் 3 ஆப்ரேஷன் செய்யணுமம்மா. நீங்கள் அதில் உயிர் தப்புறதும் பிழைக்கிறதும் உங்களில் இதுதான். நீங்கள் கடவுளை வேண்டி கொண்டு தான் ஆப்ரேஷனுக்கு வரணும். அதுக்குன்னு இப்போ 2 பிள்ளைகள் இருக்கேல்லோ, அந்த பிள்ளைகளுக்கு 24 வயசில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, 18 வயசில் ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குது. இந்தியாவில் அம்மாவும் மேலான இருக்கேன். இதே 2 பேரையும் 3 பேரையும் விட்டுட்டு போய் எனக்கு ஒரு நடந்தால் இதையே பார்க்க ஆக்கள் இல்லையோ. அதுக்காக வேண்டி ஆப்ரேஷனுக்கு போகும் போனால் வந்து பிள்ளையை தடுத்து வச்சிருக்கீங்க. அதுக்கும் போகல. புதுச மருந்துகளை தான் பிடிக்கிறது. அதுகளுக்கும் சரியான கஷ்டம். வேண்டுறதுக்கு புறவைட்டா வேண்டுறதுக்கும் காசுகள் பெருசாக கிடைக்காது. சரி, ஓகே. சரி, அது சம்மந்தமாக பார்ப்பேன். நாங்கள் வேறு யாராவது சொல்ல போகிறீங்களா? சத்தமாக அந்த கண் பார்வை பிரச்சனைக்காக பாருங்கள், எல்லாருக்கும் அந்த கண் பார்வை பிரச்சனை, கண்ணாடி அதை ஒருக்கா இந்த இடத்துல வந்து கிளியர் பண்ணி அந்த கண் பார்வை தக்க மாதிரி ஒரு கிளியர் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் பாவங்கள் தானே. பொதுவான ஒரு வேண்டுகோள். அந்த கண் பார்வைக்குரிய இதில் வச்சு நீங்கள் செக் பண்ணி ஒரு கிளினிக் மாதிரி வச்சு அவன் கண்ணுக்கு ஏற்ற மாதிரி கண்ணாடி எல்லாருக்கும் எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு. எல்லாரும் அந்த கண் பார்வை நாங்கள் கிளியர் படுத்தி விட்டாங்க எல்லாம் பொதுப்பட. என்னடா உண்மையாக நாங்கள் கேட்டது உண்மையாக வரவேற்கத்தக்க விஷயம். எல்லாருக்கும் பொதுவான ஒரு பிரச்சனை, பொதுவான பிரச்சனை. இப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்
இது சம்பந்தமாக ஏதாவது உங்களால் செய்ய முடிஞ்சால் அதுக்கான தொடர்புகளை ஏற்படுத்துங்க, அதை நாங்கள் ஏற்படுத்தி தர ரெடியாக இருக்கோம். அதான் எங்கட ஏரியாவில் எங்கே வச்சு செய்யுங்க. ஒரு நடமாடும் சேவை மாதிரி தான் என்ன தான் ரைட்டு. என்னென்னாலும் நாங்கள் இப்போ கேக் கட் பண்ணுவோம். ஒரு 2 பேர் வாங்குவோம். அந்த 6 வர போகிறீங்க. ஆம்பளையாக்கள் ஒரு ஆளும் பொம்பளையாக்கள் ஒரு ஆளும் வாங்குவோம். அம்மா ஒரு ஆள் சும்மா கட் பண்ணுவோம். ஒரு ஆசைக்கு இதில் என்ன கட் பண்ணுவோம். 6 வர போகிறீங்க வாங்க. ரைட் ரெடியா காய்ச்சி போட்டு சரி. என்னடா மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன். நாங்கள் இப்போ தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் உருத்திரபுரம் என்ற இடத்துல இருக்கிறோம். உருத்திரபுரம் என்னுடைய பிறந்த சொந்த இடம். அந்த இடத்துல இப்போ என்னுடைய ஊர் மக்களோட தான் நினைஞ்சு இந்த அண்ணாட மகன் அந்த பிறந்த தினத்தை வந்து கொண்டாடுவோம்னு சொல்லி தயாராக இருக்கிறோம். அதன்படி யூகேல இருக்கக்கூடிய முரளி அண்ணா அதே நேரம் சுபி அக்காவினுடைய செல்வ புதல்வனான அனுஜனுடைய 5வது பிறந்தநாள் கொண்டாட்டம் தான். இப்போ அதை வந்து இப்போ எழுமாற்றா வந்து இங்கே இருக்கிற 2 பேரை வச்சு நாங்கள் இந்த கேக்கை கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ லெட் ஸ்டார்ட். ரெடி. எல்லாரும் வந்து சரியா அப்படியே இல்லைங்க. சரி இப்போ என்னடா எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே அனுஜன் அவருக்கு பேரா தம்பிக்கு பண்ணி பாட்டு படிச்சிருவோம். ஓகே ரெடியா எல்லாரும்? ஓகே ரெடி 1 2 3. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அனுஜன், ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே சத்தமாக கையை தட்டி விடுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. சரி யாராவது எல்லாரும் தேவையில்லை ஒரு 3 பேர் யாராவது அந்த தம்பிக்கு விஷ் பண்ண போறீங்களா? அனுஜன் எங்க இருக்கிற எனக்கு லண்டன்ல இருக்கிற அந்த பிள்ளைக்கு இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம். அதுக்காக வேண்டி நன்றி. இந்த சாப்பாட்டு உணவையும் எங்களுக்கு தந்து நீங்கள் இது செக் பண்ணினதுக்கு எங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி. நல்ல சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. நாங்கள் இப்போ இந்த இதையும் செய்து கேக் எல்லாம் பற்றி இதான்றதுக்கு எங்களுக்கு நல்ல கவலை, ஒரு பெரிய கவலையாக இருந்தாலும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்து இப்படி செய்ததுக்கு நன்றி. மீண்டும் மீண்டும் இந்த பிள்ளை நல்லா இருக்கணும். ஓகே இன்னொரு ஆள் லண்டன் அன்னஜன் 5 வயசு. 5 வயசுன்னா இப்போ தாத்தாக்கு வந்து 65 வயது. 65 வயதுல இப்படி இருக்கிறேன் அங்க. அப்ப எனக்கு ஒரு பேர பிள்ளை சமன். அப்பா என் பிள்ளை இந்த இவ்வளோ ஒரு முயற்சியை செய்திருக்கான்னு சொன்னா இவ்வளோ ஒரு நன்மையான விஷயம். 5 வயது என் பிள்ளை நீடூழி வாழ்ந்து எல்லாருக்கும் இப்படி ஹெல்ப்புகள் செய்து கொண்டிருக்கணும். அனிஜன் என்றா அனிஜன் தான் இந்த பிள்ளை இல்லை. பார்த்தீங்களா நானும் எனக்கு ஒரு பிள்ளைய பிறந்து வளர்த்து பாருங்க. இப்போ 65 வயது எனக்கு. அப்போ இந்த கட்டத்தில் இப்படி ஒரு ஹெல்ப்போட செய்ய ஒரு 5 வயது பிள்ளை செய்தான்னு சொன்னால் அது எவ்வளோ பாராட்டுறக்க விஷயம் என்ன. 50 வயது 100 வயது இருக்கிறவங்க செய்கிறாங்க. எல்லாம் அரசியலில் இருக்கிறாங்க. எல்லாம் நான் கேட்குறேன் பிள்ளையா. சரி ஓகே நன்றி. கேக் பட்டி சாப்பிடுவோமா இல்லாட்டி சாப்பிடுவோமா? சாப்பிட்டு போட்டு கேக் சாப்பிடுவோமா இல்லாட்டி இப்போ ஒரு பீஸ் சாப்பிடுவோம்? அப்புறம் சாப்பிடாம விட்டுருவீங்கல்ல? இல்ல இல்ல அது டோன்ட் வரி. சின்ன சின்ன அதை தட்டி போட்டு சாப்பிடுவோம். சுகர் பேஷண்ட்கள் சாப்பிடாங்க. சும்மா சாப்பிடலையா? எடுங்க என்ன சோறும் சாப்பிடுங்க. எடுங்க
இஞ்சி வயலுக்குரிய புள்ள இது செய்கிறேன் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். எடுத்துலாம் மாற்ற நல்ல கலர் வரும். நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ இதோட முடிப்போம். என்னென்ன நாங்கள் மினக்கெடுத்த விரும்பல ஆறுதலாக சாப்பிடுங்க, சாப்பிட்டு போவோம். ரைட். என்னென்னு சொன்னால் இப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் யூகேல இருக்கக்கூடிய முரளி மற்றும் சுபி அவர்களின் தம்பதிகளினுடைய சிறுவர்களான அனுஜன் அவர்களுடைய 5வது பிறந்த தினத்தை முன்னிட்டு தான் இந்த மதிய நேர உணவு வழங்கலை வந்து செய்தாங்க. அப்போ நாங்கள் அவைக்கு வந்து மீண்டும் ஒரு முறை வந்து எங்களுடைய பண்டி நண்பன் யூடியூப் தளம் சார்பாக வந்து எங்களுடைய மனநிறைவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்று சொன்னால் அவர் எனக்கு பெருமளவிலான நிதியை அனுப்பி இன்றைக்கு 50 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு அனுப்பியிருந்தார். இப்போ முதல் கட்டமாக எங்களோட ஊரில் இதை முடிஞ்சிருக்கோம். இதை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்தது சிவபுரம் பிறந்தோம். சிவபுரம் போய் அங்கே ஒரு டீம் இருக்கிறோம். அப்போ அவைக்கு வந்து நாங்கள் வச்சு அந்த சாப்பாடு அப்போ ஒரு உண்மையாகவே ஒரு பெருமதியான சேவைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 50 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறதுன்ற ஒரு சின்ன ஒரு இது இல்லை தானே, அதுவும் வச்ச சாப்பாடு கொடுக்குறதுன்றது. இப்போ அவை வந்து அந்த காசை வேறு ஒரு வழியில் அங்கே ஒரு வித்தியாசமாக அதை பயன்படுத்தியிருக்கலாம். ஏன்னா அப்படி இருக்க இங்கே இருக்கிறார்கள் எங்களுடைய சனம் வந்து ஒரு நேர சாப்பாடு இருந்தாலும் வயிறு திருப்தியாக கொடுக்குறது அவை அப்போ உங்களோட வாழ்த்து தான் அவை வந்து அந்த பிள்ளையை வந்து ஆசீர்வதிக்கும். அது நிறைய பேர் வாழ்த்து சந்தோஷம். எல்லாருக்கும் சாப்பாடு திருப்தியா? எல்லாம் முடியா சாப்பிட்டீங்களா? சரி, சாப்பிடாதாக்கள் விரதம் என்று சில பேர் சொல்லியிருந்தீங்களா? அவை பாசலை கட்டிட்டு போவோம். வீட்டில் இருக்கிற ஆக்களை கொடுத்து சாப்பிடுனா விரதக்காரருக்கு நாங்கள் மச்சத்தை கொடுக்காம இருக்கிற கொடுக்கலாம் தான். மதிய உணவு தந்த குடும்பத்தாருக்கு நன்றி. சரி, நன்றி சொல்றாங்க யாரும் சொல்றீங்களா? மதிய உணவை தந்து ஏழை மக்களுக்கு இப்படி ஒரு மதிய உணவு கொடுத்து அந்த குடும்பத்தாருக்கு நன்றியும் நீடுழியாலும் வாழ ஒரு வாழ்த்து. ஓகே, நன்றி. வேற யாராவது சொல்ல போறீங்களா? நன்றி சொல்ல போறீங்களா வேற யாராவது? ரைட், ஓகே ஓகே. சரி சரி, தனித்தனியா நன்றி நாங்கள் சொல்லி மினக்கடாம எல்லாரும் சேர்ந்து அப்படி இருந்தால எல்லாருக்கும் 3 தடவை கையை தட்டி விடுவோம். பிள்ளைகளுக்கு நன்றி.
ஓகே ரெடி 1 2 3 ஓகே சரி ஓகே நன்றி அண்ணா உங்களுக்கு இந்த காணொலி திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் இப்போ அடுத்தது வந்து இப்போ பிறந்தனுக்கு போகிறோம் அங்கே போய் அடுத்த காணொலியில் வந்து சந்திக்கிறோம் மீண்டும் ஒரு முறை அங்கே எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் டைம் சரி நாங்கள் 10 நிமிஷத்தில் வலிக்கு சரி ஓகே நன்றி வணக்கம் ஓ சிவாபுரம் அங்கே குடியிருப்பு இப்போ அந்த இந்த டைமுக்கு அங்கே போகணும் சரி ஓகே நன்றி ஓகே இந்த காணொலியை வந்து இவ்வளோ நேரம் பார்த்து கொண்டிருந்த உறவுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதே நேரம் முக்கியமான ஒரு தகவல் அதே நேரம் ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னால் இது போன்று உங்களுடைய வீடுகளில் இடம்பெறுகின்ற பிறந்த நாட்கள் நிகழ்வோ அல்லது ஏதேனும் விசேட நிகழ்வுகளோ ஏதேனும் ஒரு நினைவு நாட்கள் சார்ந்த நிகழ்வுகளோ அதை நீங்கள் இங்கே ஈழத்தில் இருக்கிற எங்களுடைய தமிழ் உறவுகளோடு நீங்கள் அதை கொண்டாட விரும்பினா இதே போன்ற முதியோர்களோ அல்லது ஏழை குடும்பங்களோட வந்து இப்படி சாப்பாடு பகிர்ந்தோ அல்லது அவர்களுக்கான நிவாரண திட்டங்களை வழங்கி நீங்கள் அதை கொண்டாட விரும்பினா அதற்கான வசதி வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி தர நான் தயாராக இருக்கிறேன் மகிழ்வான நிறைவான தருணமாக அது உங்களுக்கு அமையும் என்றும் நான் நம்புகிறேன் எனவே அப்படியான ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்கள் இருந்தால் கட்டாயம் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் அந்த வாய்ப்புகளை நானும் ஏற்படுத்தி தரேன் அத்தோடு இன்றைய தினம் இந்த உதவியை வழங்கிய முரளி அண்ணா சுபியக்கா தம்பதிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சரி போயிட்டு வாங்க